ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் செப்டம்பர் 23 செப்டம்பர் 29 வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பலன்கள். குறிப்பாக சொல்லணுன்னா, நம்முடைய ராணி வார இதழ் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. அந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் திருக்கணிதப்படி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னி ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் ஆக இந்த அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க சஞ்சரிக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது முதல்ல நம்முடைய பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, இதை மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, எதிர்பாராத சுப செலவுகள், எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர், ட்ராவல், இதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கையில் பணம் இருக்கான்னா ஓரளவுக்கு வரும். ஆனால் எப்பயுமே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது, எதிர்பாராத செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் சுக்கிரன் 5ல் இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு தான் ஆதாயம், உங்களுக்கு அந்த லாபம் முழுசாக கைக்கு வர்றதில்ல சுமார். இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது, மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸுக்குரிய இடத்துல சூரியன் புதன் இருக்கார், சனி பார்க்குறார். இப்படியெல்லாம் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு ஜாப் மூலமாக இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் உண்டு. குறிப்பாக சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, போனஸ், அரியர்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு உண்டு. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள், வேலையை தேடிட்டு இருக்கிறவர்கள், வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது லோனு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய குறிப்பாக நீண்ட நாள் கனவான இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, குறிப்பாக மாஸ் ப்ரொடக்ஷன் அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு இந்த வாரத்திலும் தொடர்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் உண்மையாக அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க அல்லது அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மூத்த அண்ணன், அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், இது வரைக்கும் தடங்கள் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தடங்கள் நிவர்த்தி சக்ஸஸ் ஆகும். அதோட பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க.
எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது ஜாபில் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு. மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக நகை வாங்க நினச்சவங்க, நல்லா ரொம்ப நாளாக காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க, குறிப்பாக வெள்ளி பொருட்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் முழுமையாக இருந்துக்கிட்டே இருக்குது கிரக ரீதியாக. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய பின்னாடி ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, எனக்குன்னு இடம் வேணும் அல்லது என்ன லேண்டு வேணும், அது மட்டும் இல்லை எனக்குன்னு பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வேணும் அல்லது வெஹிக்கிள்ஸ் வேணும், வண்டி வாங்கணும் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய நினைப்புகள், எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயத்தில் உங்களுக்கு மகசூல் அல்லது லாபம் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருந்தால் அது பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருக்கார். இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஒரு இடைக்கு 2 முயற்சி பண்ணுவோம், அந்த காரியங்கள் கைகூடும். எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், இது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கல, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக எந்ததெல்லாம் நல்லது நடக்காமல் இருக்குது அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், தெய்வ தரிசனம், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா உண்டு. அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுதா அல்லது ஏற்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நோய் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய மேரிட் லைஃபுமே ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமா அப்படின்னா டெஃபினட்டாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ லைஃப்பில் நீங்கள் யாரையாவது நம்பி ஏதாவது காரியம் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது இறைவனுடைய அனுகூலத்தால் தீர்ப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ரெண்டாவது, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதன் அப்படின்னாலே தகவல் தொடர்புன்னு அர்த்தம். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது அதை நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ
ஜூம்லேயோ ஆன்லைன் கிளாஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் லாபம் இருக்குது. அது இல்லாமல் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில், புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது, வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானங்கள் அல்லது அது மாதிரில வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக ஜாபில் இருக்குது, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. ஸோ வேலை என்பது இல்லாமல் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் லாபம் அடைவதற்கான சுச்சுவேஷன் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் நார்மலாகவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேஷன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் இந்த வாரம் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவர்களால் நன்மை, அவர்களால் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உறவுகளால் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாரமாகவும் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. கணவன் மனைவி உறவு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ 2மே நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் அபரீதமான லாபம், வருமானம், ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது, நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நோய் மட்டுமில்லை, எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அதோட இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறை மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் பரவாயில்ல, கையில் மணி ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க உங்களுக்கு புதுசாக
லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு சனி 4ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒரு பக்கம் காதல் வயப்படுவதற்கும் இன்னொரு பக்கம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம் ஒரு ஏர்னிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருந்தால் கூட வருமானம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் தான் சனி. இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. நல்லா முயற்சி பெரிய லெவலில் தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனான கிரகங்கள் இருக்கிறதுனால தேவையில்லாத முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். பெரிய லெவலில் நம்ம எஃபர்ட் எடுத்தால் கூட அது சக்ஸஸ் ஆகுமானா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க பண்ணுங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் தேவையற்ற செலவினங்கள் பெண்களாலும் உறவுகளாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களோட உற்பத்தி சார்ந்த துறைகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணுறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா பரவாயில்லை. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறது உங்களுடைய மணி ரொட்டேஷன் ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது. எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், எல்லா காரியத்திலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் குரு இருக்கார் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு, இன்னொரு பக்கம் சனி இருக்கார் சோம்பேறித்தனத்தை உருவாக்குவதற்கு. அதனால் லைஃப்பில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை விட்டியும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வாரத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமல்ல, பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயமாக தான் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். மற்றபடி நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு இந்த வாரம் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ருட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு நல்ல கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலையில் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஒரிஸ், இனம் காண முடியாத ப்ராப்ளங்கள் இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு பின்னாடி நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். எங்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க 12ல் செவ்வாய் இருக்கிறது நிலத்தில் போடுறதுக்கான வாய்ப்பு அல்லது தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
அது இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதெல்லாம் வாங்குங்க. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு சனி பார்க்குறது நல்ல ஒரு ஏர்னிங் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. பட் அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் செலவினங்கள், உங்களுடைய பக்கம் சகோதர சகோதரிகளால் செலவினங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது செவ்வாய் பார்க்குறார். வேலையில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இல்லை, பட் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு, வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் லவ் அஃபேரில் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அல்லது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் செப்பரேட்டாக இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, பிரேக்கப் ஆகிருந்தாலும் நல்லது நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத நன்மைகள் இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் நீங்கள் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறது. ஹையர் ஸ்டடி உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இது இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அதை குரு பகவான் பார்க்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். இது அத்தனையும் இந்த வாரமும் உங்களுக்கு தொடரும் தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சுச்சுவேஷன், நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க, இதுவும் இருக்குது. ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கு, நிறைய தேடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இருக்குது. பட் வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சனி நாளில் வக்ரகதியில் இருக்கிறது வேலையை பற்றிய ஒரு பயம் அல்லது வேலையில் ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பிஸ்னஸால் உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் கூடும், வருமானங்கள் கூடும். இது அத்தனையும் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்தராக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் பாஸ்போர்ட், விசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் 4ஆம் இடத்துல சனி, எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டை மாற்றுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தாலும்
உங்களுடைய 12ஆம் இடத்தை அதே குருவும் சனியும் பார்க்கறதுனால ஏதாவது நீங்கள் முதலீடு பண்ணணும், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள். ஒன்று, நம்முடைய தாய் தந்தையர்கள், வீட்டில் வயதானவர்கள் அல்லது நம்முடைய குழந்தைகளுக்காக இந்த வாரம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா, முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். முயற்சிக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் வெற்றி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணுமோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்பு சக்ஸஸ் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஒரு பக்கம் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் காதலால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்து இருக்கு. இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் பெருசாக புகழ் அந்தஸ்திற்குள்ளேயே வருமானங்கள் இல்லை. எல்லா விஷயத்துலேயும் பொறுமை. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையில் ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது பெஞ்சு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வாரம் இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் லோன் வாங்க வேண்டிய காலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் நல்லா ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு, உங்கள் ராசியை குரு பகவான் 2 பேரும் தொடர்பதனால ஏதோ ஒரு விதத்தில் இறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு இருக்கார். மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஒரு பக்கம் நார்மலாக இருக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஒரு புது வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்துக்கான வாய்ப்பு, புகழுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்தையே பார்க்குறார். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், கான்ஃபிடென்ட்டுன்னு அர்த்தம். ஆகையினால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முழு மூச்சாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. நெருங்கிய உறவுகள், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலைங்கிறவங்களுக்கும் எதிர்பாராத விதமாக உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, சர்வீஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் எந்த கிரகம் இந்த வாரம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் இல்லை. இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, பொறுமை நிதானமாக இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள். ஆல்ரெடி உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ தாயாருடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணப்புழக்கம் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் 8 இருக்கிறது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை நினைக்கிறவங்களுக்கு, அல்லது கணவன் மூலமாக பணம், மனைவியின் மூலமாக பொருள் பரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் வராத பணங்கள் எதெல்லாம் இருக்கோ, பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி, அரியர்ஸு, இன்சூரன்ஸ், இந்த பணங்களெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு. எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள், குறிப்பாக வேலையின் நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல. உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுவும் இல்லாமல் அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், சர்வீஸ்க்குரியவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. எந்த பெரிய நீங்கள் ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, பட் பெரியஸாக கெயின் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல செவ்வாய், கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பெருசாக யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் முருகனையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூடும். நன்றி, வணக்கம்.